அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சனாதனம் குறித்து அவதூறாக பேசியதாக அமைச்சர் உதயநிதிக்கு எதிராக பல்வேறு வழக்குகள் தொடரப்பட்டிருந்தன. இந்த நிலையில் நேரில் ஆஜராவதிலிருந்து உதயநிதிக்கு விலக்கு அளித்து உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. பல்வேறு மாநிலங்களில் பதியப்பட்டுள்ள வழக்கை தமிழகத்திற்கு மாற்ற முடியாது. இந்த நிலையில் வழக்குகளில் அவர் நேரில் ஆஜராவதிலிருந்து அவருக்கு விலக்கானது வழங்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன். உதயநிதி ஸ்டாலின் தரப்பிலிருந்து தாக்கல் செய்யப்பட்ட மனு தொடர்பாகவும் அதில் உச்சநீதிமன்றம் பிறப்பித்திருக்கக்கூடிய உத்தரவு குறித்தான விரிவான விவரங்கள். சனாதன தர்மம் குறித்து பேசியதற்காக தமிழக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மீது பல்வேறு மாநிலங்களில் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. மகாராஷ்டிரா, பீகார், கர்நாடகா, ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட மாநிலங்களில் உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராக வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. இந்த வழக்குகள் அனைத்தையும் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றக்கோரி உதயநிதி ஸ்டாலின் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மனு நீதிபதிகள் சஞ்சீவ் கண்ணா, திபாங்கர் தத்தா அமர்வில் இன்று விசாரணை கொண்ட பொழுது உதயநிதி தரப்பில் மூத்த வழக்கறிஞர் பி வில்சன் ஆஜராகி பெங்களூரு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு ஆஜராக சென்ற பொழுது தாம் தாக்கப்பட்டிருப்பதாகவும், எனவே பாதுகாப்பு குறித்த அச்சம் தமக்கு உதயநிதி ஸ்டாலின் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து நீதிபதிகளை பொறுத்தவரை இந்த சம்பவம் தொடர்பாக பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து முதல் தகவல் அறிக்கைகளும் வெவ்வேறு குற்றங்களின் அடிப்படையில் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. எனவே ஒவ்வொரு வழக்காக தனித்தனியாக தான் விசாரிக்க முடியும் என தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல உதயநிதியினுடைய கோரிக்கையை ஏற்று அனைத்து வழக்குகளையும் தமிழகத்திற்கு, அதாவது சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு மாற்ற முடியாது, தமிழகம் தவிர வேறு மாநில உயர்நீதிமன்றத்திற்கு தான் விசாரணையை அனுமதிக்க முடியும் என்று நீதிபதிகள் தெரிவித்ததை உதயநிதிக்கு எதிராக மனு தாக்கல் செய்தவர்களுக்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கினுடைய விசாரணையை நவம்பர் 18ஆம் தேதிக்கு ஒத்தி வைத்திருக்கிறார்கள். அவ்வாறு இந்த வழக்கினுடைய விசாரணை எந்த நீதிமன்றத்திற்கு மாற்றப்படுகிறதோ அந்த நீதிமன்றத்திற்கு உதயநிதி ஸ்டாலின் நேரில் செல்ல வேண்டியதில்லை, அவருக்கு ஆஜராவதிலிருந்து விலக்கு அளித்தும் நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கு. அதாவது இந்த கீழமை நீதிமன்றத்தில், விசாரணை நீதிமன்றத்தில் வழக்கு அடுத்த முறை விசாரணைக்கு வரும்போது அங்கு உதயநிதி ஸ்டாலின் நேரடியாக செல்ல வேண்டியதில்லை, அவருக்கு ஆஜராக விலக்கு அளித்தும் நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.